வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பஞ்சப்பிரகார விழாவோட சிறப்பு என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்தலத்தில் பஞ்சப்பிரகார விழாவோட சிறப்பு என்னன்னா, பிரம்மதேவன் ஒரு பெண்ணை படைக்கிறாரு. அந்த பெண்ணை பார்த்து அழகில் மயங்கிறாரு. இது ஒரு சாபமாக போகவும் படைக்கும் தொழிலான தகுதியை இழந்துடுறாரு. இதனால் அவர் பூமிக்கு பல சிவாலயங்கள்லாம் போய் தரிசனம் பண்ணுறாரு. இறுதியாக இந்த திருவானைக்காவலில் அக்னி தீர்த்தத்தில் தாமர தடாகத்தில் அமர்ந்து தபம் இருக்கிறாரு. இப்படி பல காலம் தபம் இருக்கிறனால தேவர்கள் பிரம்மன் இல்லாமல் பிரம்மலோகத்தில் படைப்பு தொழில் வீணாகுது அப்படின்னு வருத்தப்பட்டு இறைவனான சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. இறைவன் சிவபெருமான்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரம்மன் இல்லாதனால படைப்பு தொழில் வீணாகுது, புதிய உயிர்கள் ஜனனிக்கிறது இல்லை, உயிர்கள்லாம் சீக்கிரம் ஜீவராசிகள்லாம் இதாகிடுது, காலமாயிருதுன்னு. உடனே இறைவன் ரொம்ப காலம் ஆயிடுச்சு,